ஹாய், அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் பிரியங்கா பேசுகிறேன். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பிஸ்மில்லாபாத் தான் பண்ண போகிறோம். அதாவது சாம்பார் சாதம். இது காய்கறியோடவும் பண்ணலாம், காய்கறி இல்லாமல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 2 கிளாஸ் அரிசி யூஸ்வலாக வெடிப்பீங்கன்னா நம்ம வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கலாம். ஏன்னா இது குவான்டிட்டி ரொம்பவே அதிகமாக வருது. அதனால் வந்து நம்ம அப்படி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நானே குவான்டிட்டி அதிகமாக தான் செஞ்சுட்டேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 1 கிளாஸ் அரிசி வந்து எடுத்திங்கன்னா 3/4 கிளாஸ் வந்து பருப்பு எடுங்க, துவரம் பருப்பு. அது வந்து போட்டுட்டு நல்லா ஊற வச்சுருங்க, ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளியும் வந்து அதுக்கு ஊற வச்சிடலாம் கொஞ்சமாக, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு. இதில் வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த டிப்ஸ் என்னென்னா, சின்ன வெங்காயம் உரியத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுன்னா, அதனால் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா, இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு, கொதிக்க வச்ச தண்ணியில் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை வந்து போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக ஈஸியாகவே உறிஞ்சி வந்துடும். அந்த ஆறதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம உரிச்சோம்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உறிஞ்சி வருது அழகான்னு. எனக்கு வந்து இது நானும் ஃபோனில் தான் பார்த்தேன். இந்த ட்ரிக் ரொம்ப ஈஸியாக ஒர்க் ஆகுது. அப்புறம் வந்து நம்ம உரிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி நிறைய சமைங்க. அது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்கும். அப்புறமேட்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 தக்காளி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் கேரட் மட்டும் தான் இருந்தது, அதனால் நான் கேரட் மட்டும் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா முள்ளங்கி, அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த முருங்காவும் பீன்ஸும் கத்திரிக்காயும் ஆன விலை குதிரை விலை இருக்குது எப்போ, அதனால வாங்கவே இல்லை சந்தையில் கூட நாங்கள். அதனால் கேரட் மட்டும் தான் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எந்த காய்கறி வேணால் எடுத்துக்கலாம், காய்கறி இல்லாமையும் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து காய்கறியோடு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலையை நல்லா குளிப்பாட்டிட்டு உருவி வச்சிடலாமா தட்டில் வச்சதுக்கப்புறம் அப்புறம் கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி போட்டுக்கினேன். அப்புறம் அம்மா கிட்ட கொடுத்து பூண்டு உரிக்க சொல்லிட்டேன் கேப்பில். அப்புறமேட்டு நம்ம வந்து இப்போ அனைத்து தேவையான பொருட்களும் எடுத்துக்கின்னு நம்ம வந்து குக்கிங்கில் இறங்கணும். நம்ம வந்து நல்லா கேரட்டை வந்து ரவுண்டாக அரிஞ்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் அரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு வந்து சாம்பார் சாதம் பிடிக்குமா, காரக்குழம்பு பிடிக்குமா, இல்லை எந்த சாதம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அறிய வேண்டியதுலாம் அரிஞ்சு எடுத்துக்கின்னு நல்லா ஊருந்தை வந்து நம்ம நல்லா வந்து ஒரு 3 to 4 டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் பச்சைப்பயிறுன்னு சொல்லுவாங்க, அந்த பாசிப்பருப்பை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கூட இன்னுமே நல்லாயிருக்கும். நான் வந்து சீத்தலை மாய்டன் யூஸ் பண்ணல, நீங்கள் வெயில் டைமில் வேணால் யூஸ் பண்ணல. அப்புறம் வெங்காயம், பூண்டு, அப்புறமேட்டு வந்து தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு மஞ்சள்தூள், அப்புறமேட்டு வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து உப்பு போட்டு கேரட் போட்டு, அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து பெருங்காயம் கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து புளியை நல்லா கரைச்சி ஊற்றிடலாம். ஒரே விசில்லையே எல்லாமே ரெடி ஆகிடும். இது அப்பப்போ பண்ணுறது, மாற்றி பண்ணுறதுல தேவையில்லை. நம்ம இப்பயே பண்ணி வச்சாலுமே ரொம்பவே நல்லா வரும். ஆக்சுவலி இது வந்து நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை, அது நல்லா குழஞ்சி வந்தால் தான் நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறமேட்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு அதை வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க கரண்டி வச்சு. உங்களுக்கு அளவு தெரியலனா நீங்கள் அரிசியை வந்து கிளாஸில் எடுப்பீங்கள்ல, அப்பயே வந்து நீங்கள் அதேமாரி அளவு கிளாஸில் எடுத்துன்னு இப்போ தண்ணியும் வந்து அளவு வந்து இப்போ 3 கிளாஸ் வந்து ரைஸ் போட்டிங்கன்னா அதேமாரி வந்து 6 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க, 7 கிளாஸாக தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா அது குழஞ்சி வந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது விசில் வச்சுட்டு நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கான பொருள் எடுத்துக்கோம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் உளுத்தம்பருப்பு. இது வந்து நல்லா நடுவில் சாப்பிடும்போது வாயில் கிடைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் வடகம், அப்புறம் சீரக மிளகு எடுத்துருக்கேன். அப்புறம் 4 காஞ்ச மிளகா, பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது மொத்தம் வச்சுட்டு விசில் வந்து நல்லா புஷ்ஷுன்னு வந்து தான் நம்ம வந்து பிஸ்மில்லாபாத் வந்து ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ தாளிப்பு மட்டும் தான் பாக்கி. இது நல்லா வந்து கரண்டியில் கிளறி விடுங்க. நல்லா கரண்டியில் ஸ்மச் பண்ணி விடுங்க. அதை வந்து நல்லா வந்து இதுவாக இருந்தோம். நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து தாளிச்சிடலாம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி அப்புறமேட்டு வந்து எடுத்து வச்ச கடுகு, வெந்தயம் அது எல்லாமே நம்ம வந்து போட்டுட்டு நல்லா வந்து பரட்டி விட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணலாம். நல்லா இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லாவே பொரியும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ குக்கரில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டால் தான் வந்து எல்லாத்துலேயும் போடும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு இன்னும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவள் தான் பிஸ்மில்லாபாத் வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.